உலகம் முழுவதும் சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு சிறுபான்மையினர் சமூகத்தின் கல்வி, பொருளாதார மேம்பாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. மக்களின் முதல்வரால் கொண்டுவரப்பட்ட உலமாக்களின் ஓய்வூதியம் உயர்வு, ஜெருசலம் புனித பயணத்திற்கான நிதியுதவி திட்டம், சிறுபான்மையினர் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு கல்வி திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்களால் பயனடைந்த எண்ணற்றோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கும் தமிழக அரசுக்கும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றது முதல் அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்ற அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகிறார். அவரது வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு வரும் தமிழக அரசு சிறுபான்மையினர் நலன் மற்றும் மேம்பாட்டில் அக்கறை செலுத்தி பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு சிறுபான்மையினர் கல்வியில் வளர்ச்சியடையவும், பொருளாதார மேம்பாடு காணவும், சமூக நிலையில் உயர்வடையவும் பல சிறப்பான முன்னோடி திட்டங்களை வகுத்து அவற்றை செயல்படுத்தி வருவதை சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தில் எடுத்துரைப்பது அந்த தினத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் இனத்தவருக்கான 30 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இருந்து பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர்களுக்கு என 3.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு சேர்க்கை கட்டணம் 500 ரூபாய் வரையிலும், கற்பிப்பு கட்டணம் 3500 ரூபாய் வரையிலும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2012-2013ஆம் ஆண்டில் 3,40,647 மாணவ மாணவியருக்கு 50,62,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. எவ்வித கட்டணமும் இன்றி உணவு மற்றும் உறைவிட வசதிகளுடன் சிறுபான்மையினர் மாணவியர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. விடுதிகளின் பராமரிப்புக்காக 2012-2013ஆம் ஆண்டில் 82,31,000 செலவிடப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மாணவ மாணவியர்கள் கல்வி கற்கும் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான அரசு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்கள் பிடிக்கும் மாணவ மாணவியருக்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. உருது மொழி பயிலும் மாணவ மாணவியருக்கான பரிசு திட்டமும் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், மறுவாழ்வு நிதியுதவி திட்டம், உலமாக்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நல வாரியம் எனவும் உலமாக்கள் ஓய்வூதியத்தை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிய திட்டங்களும் இஸ்லாமிய மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டை மையப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களாகும். சிறுபான்மை முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவ மக்களுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்று இடஒதுக்கீட்டிற்கான அரசாணை அமைத்து தந்தவர் மக்கள் போற்றும் முதல்வர் அம்மா அவர்கள். மீண்டும் அரியணை ஏற்றி நல்லாட்சி வழங்கிட வேண்டுமாய் இந்த சிறுபான்மை தினத்தின் மூலமாக இறைவனை வேண்டுகிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய அனைத்து கிறிஸ்துவ மக்களும் புனித பயணமாக ஜெருசலம் செல்வதற்கு நிதியுதவி வழங்கும் புதிய திட்டத்தின் மூலம் 500 பயனாளிகளுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 2011, 2012 மற்றும் 2012, 2013ஆம் ஆண்டுகளுக்கு முறையே தலா 1 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கிறிஸ்தவர்களில் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களின் கனவாக இருந்த ஜெருசலம் புனித பயணம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் திட்டத்தால் மெய்ப்பட்டுள்ளது. மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவரது பிள்ளைகளுக்காக அநேக நன்மைகளை செய்து வருகிறார்கள். ஆக இந்த தினத்திலே நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாண்புமிகு அம்மா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சிறுபான்மை மக்களுக்காக ஜெருசலேம் தமிழக அரசின் சார்பிலே ஆண்டுதோறும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர்களின் காவலராக வழங்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்றுமே சிறுபான்மை மக்களுக்கு நன்றி கடன்பட்டு உள்ளோம். சிறுபான்மையினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு கல்வி, சமூக மற்றும் பொருளாதார நிலைகளில் சிறுபான்மையின மக்கள் மேம்பாடு அடைந்திட பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது.